எக்ஸாம்ல பாஸ் ஆன அஜித் செஞ்ச ரைட் விஷயங்கள் அண்ட் விஜய் ஃபாலோ பண்ண ராங் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அஜித் கிளியர் மெட்டீரியல் வச்சிருந்தாரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ட் ஒரு டாபிக் அதுக்கான ஆன்சர்னு கரெக்டா படிச்சுக்கிட்டே போனாரு. விஜய் நிறைய புக்ஸை வச்சுக்கிட்டு எதுல ஸ்டார்ட் பண்றதுன்னு முழிச்சாரு. அஜித் டைமை கரெக்டா யூஸ் பண்ணாரு. ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னா அடுத்த சாப்டர், ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக் எப்படி போகணுன்ற கிளாரிட்டி அவருக்கு இருந்தது. விஜய் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு முழிச்சாரு. இப்போ அஜித்தோட நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஎஸ், பொது தமிழ், பள்ளி பாடங்கள்ல வரக்கூடிய நோட்ஸ், இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எக்ஸ்ட்ராவாவே வச்சிருந்தாரு. ஆனா விஜய் படிச்சு எழுதிக்கிட்ட நோட்ஸ் கூட திருப்பி எங்க போய் பாக்குறதுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாம தவிச்சாரு. அஜித் ரெகுலரா லேட்டஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணி எழுதி பார்த்ததுனால அவருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வரும், எந்த மாடல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா இருந்தது. ஆனா விஜய் பிராக்டிஸ் பண்ணது அவுடேட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு, அதனால ரியல் எக்ஸாம்ல எந்த பேட்டர்ன்ல எந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் வரும்னு அவருக்கு ஐடியா இல்ல. அஜித் ரெகுலரா டெய்லி ஒரு டாபிக், டெய்லி ஒரு டெஸ்ட்னு ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தாரு அண்ட் அவருக்கு அதை ரிவிஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுவே விஜய் ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்காதனால அண்ட் கரெக்ட் பிளானிங் பண்ணாதனால ரிவிஷன் பண்ண ஐடியாவே இல்லாம தவிச்சாரு. அஜித்துக்கு ஒவ்வொரு வாரமும் அவர் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷன் இருந்தது. ஆனா விஜய்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே நின்றுட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. அஜித்தோட ஸ்கெட்யூல் பிளான் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்ததுனால அவரால் ஈஸியா எக்ஸாமை கிராக் பண்ண முடிஞ்சது. அஜித்தோட ஸ்கெட்யூல் பிளான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பேஸ் பண்ணி இருந்தது. மேக்ஸிமம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது அண்ட் ஈஸியா அவரால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சது. விஜயோட எக்ஸாம் பிளானிங்ல எந்த நோட்ஸ் முக்கியம், எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வரும், லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு தெரியாம ப்ரிப்பேர் பண்ணதுனால எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சாரு. ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு குரூப் 4 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது எதெல்லாம் கரெக்டான மெத்தட்ஸ் அண்ட் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். சோ அஜித் கனவு நிஜமாக காரணம் அவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சூஸ் பண்ண மெத்தட். இதெல்லாம் அஜித் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? அண்ட் நீங்களும் அஜித் மாதிரி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணணுமா? டிஎன்பிஎஸ்சி லீடர் வெற்றி பாதை பேட்ச்ல நீங்க பாஸ் பண்ண என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். 75 days சயின்டிபிக் ஸ்கெட்யூல்ல 100% சிலபஸ் கம்ப்ளீஷன் உறுதி. பொது அறிவுக்கு டாபிக் வைஸ் நோட்ஸ், பொது தமிழுக்கு இயல் வைஸ் நோட்ஸ். சோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z கவர் ஆயிடும். டிஎன்பிஎஸ்சி கேட்கும் தரத்திலான 85 டெஸ்ட், நடப்பு நிகழ்வுகள் மற்றும் மேக்ஸுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு நாள், ஒரு தலைப்பு, ஒரு தேர்வுன்னு டிஎன்பிஎஸ்சி லீடர் வெற்றி பாதை வழி ஃபாலோ பண்ணா ஒரு குரூப் 4 பதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சாம்பிள் மெட்டீரியல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சி லீடர் வெற்றி பாதை பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.